DX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. 9:15 செய்தியாளர்களை சந்திப்பதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கொஞ்சம் தாமதமான நிலையில் பண்ணை வீட்டிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார். மனம் திறந்து பேசுவதற்காக இன்று செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அலுவலகத்திற்கு அவர் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், அலுவலகத்திற்கு வருவதற்கு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். செங்கோட்டையன் தற்போது தன்னுடைய வீட்டிலிருந்து அதிமுக அந்த உள்ளூர் அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த அலுவலகத்திலிருந்து தான் அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கின்றார். எனவே அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க இருப்பதாகவும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது செங்கோட்டையனை பொறுத்தவரையில ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். அவர் இதுவரை சத்தியமங்கலம், கோபி உட்பட 9 முறை சட்டமன்ற தேர்தல்களில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தேர்தல்களில் போட்டியிட்ட வெற்றி பெற்றவர்கள் என ஒரு 5 பேரை எடுத்துக்கொண்டால் அதில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கின்றார். அதிகமான வெற்றி பெற்றவர்கள் என்று நாம் பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருக்கின்றார். அதே போல அமைச்சர் துரைமுருகன் இருக்கின்றார். அதுபோல அந்த டாப் 5 வரிசையில் இருக்கக்கூடியவராக செங்கோட்டையன் இருக்கின்றார். தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் ஒரே ஒரு தேர்தலை தவிர ஒரு சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் அவர் தோல்வியை தழுவினார். அதை தவிர்த்து மற்றபடி தொடர்ந்து 1977 அதிமுக கட்சி தொடங்கப்பட்டு முதல் தேர்தலை சந்தித்த அந்த தேர்தல் முதல் சமீபத்தில் நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தல் வரை தான் போட்டியிட்ட தேர்தல்களிலே வெற்றி பெற்றவராக செங்கோட்டையன் திகழ்கிறார். அந்த அளவிற்கு தொகுதியை முழுக்க தன்னுடைய கூடிய நபராக அவர் இருக்கின்றார். அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கூட வாரத்தில் 5 நாட்கள் சென்னையில் இருந்தாலும் எவ்வளவு பணி இருந்தாலும் அந்த 2 நாட்கள் கட்டாயம் விமானம் மூலமாகவோ அல்லது கார் மூலமாகவோ கூட சென்று தன்னுடைய தொகுதியில் 2 நாட்கள் தங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களின் நல்லது கெட்டதுகளிலே பங்கேற்கக்கூடியவராகவும் தொகுதி மக்கள் அனைவருடைய வீட்டு விசேஷங்களிலும் பங்கேற்ற நபராகவும் இருந்தார். காரணம், இந்த பதவி என்பது வரும் போகும், அதையெல்லாம் தாண்டி தொகுதி நமக்கு முக்கியம், வெற்றி பெறுவது முக்கியம் என்ற அடிப்படையிலே அவர் தொகுதிக்கு சென்று பணியாற்றி அந்த தொகுதி மக்களை தன் வசம் வைத்திருந்தவராக இருக்கக்கூடிய நபராக இருந்தார். இந்த நிலையிலே தான் அவர் இன்னும் சற்று நேரத்தில் மனம் திறந்து பேச இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்க இருக்கிறது. அவர் என்ன பேச போகிறார் என்பது ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. குறிப்பாக அதிமுகவில் பல்வேறு நபர்களும் தற்போது அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும், OPS, TTV, சசிகலா போன்றோர் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி வரும் நிலையில் செங்கோட்டையனும் அதே கருத்தை தான் சொல்ல போகிறாரா என்பதை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. செங்கோட்டையன் காரில் பயணித்து அந்த அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். வழியிலும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த அலுவலகத்துக்கு வெளியிலும் கூட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலானவர்கள் செங்கோட்டையன் அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கின்றார். அவர்கள் 3 சட்டமன்ற தொகுதியினுடைய அமைச்சர், 3 சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில அந்த 3 தொகுதிகளிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் அதிமுக தலைமை மீது தனக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், தனக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் ஆகியவற்றை எல்லாம் குறித்து அவர் பேச இருப்பதாக தெரிகின்றது. சில மாதங்களுக்கு முன்பு கூட செங்கோட்டையன் விமானம் மூலமாக டெல்லி சென்று அங்க இருக்கக்கூடிய சில தலைவர்களை சந்தித்து விட்டு வந்தார். அவர் எதற்காக சென்றார், தலைமையினுடைய அனுமதி வாங்கி சென்றாரா, யாரை சந்தித்தார், என்ன பேசினார் என்ற விவரங்களை அவர் வெளியிடவே இல்லை. ஆனால் தலைமையினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் டெல்லிக்கு சென்றது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அதே போல சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட எதிர்க்கட்சி தலைவர் அந்த அறையிலே நடத்திய கூட்டங்கள் எதிலுமே செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அவர் சபாநாயகர் வரக்கூடிய வழியிலே வந்து அந்த சட்டமன்ற அலுவலகத்திற்கு செல்வார். பிறகு அதே வழியிலே புறப்பட்டு சென்று விடுவார். எதிர்க்கட்சியினர் வருவதற்கும் செல்வதற்கும் என்று தனி வழி இருக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த வழியை பயன்படுத்தாமல் சபாநாயகருக்கென ஒதுக்கப்பட்ட வழியை தான் அவர் பயன்படுத்தி வந்தார். அதுவும் பெரிய சர்ச்சையாக மாறி இருந்தது. அவ்வாறு அதாவது அதிமுக பொதுச் செயலாளரான EPS உடன்
முரண்பட்டு செயல்பட்டு வந்தாலும் கூட இந்த இடத்திலே, அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலே அவர் அதிமுகவிற்கு எதிரான நிலைப்பாடுகள் எதிலும் அவர் ஈடுபடவில்லை. தொடர்ந்து அதிமுக என்ன முடிவெடுக்கிறதோ, அதிமுக வெளியேறுகிறது என்றால் அவரும் வெளியேறிடுவார். அதிமுக ஒரு தீர்மானத்தை ஆதரிக்கிறது என்று சொன்னால் அவரும் தீர்மானித்து விடுவார். அவ்வாறு தான் இருந்தது. எனவே தற்போது என்ன பேச போகிறார், ஏதாவது குண்டை தூக்கி போட போகிறாரா அல்லது தன்னுடைய மனதில் உள்ள விஷயங்களை பேச போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.